இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 6ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டிலை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அந்த பாட்டிலுடைய டாப்ல இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிட்டு சிசர் யூஸ் பண்ணி அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் கட் வந்து போட்டு எடுத்துக்கணும். இதே மாதிரி இந்த பாட்டிலை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி சிசர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன துண்டுகளை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்க அந்த துண்டுகளை கத்தியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டமில் சின்னதாக நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒவ்வொரு துண்டையும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விடும்போது உங்களுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே நின்றுடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே நான் ஃபோல்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கை ஃபோல்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கோட சேர்த்து ஒரு ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா அப்போவும் இந்த பிளாஸ்டிக் வந்து அழகாக நின்றுடுங்க. பாருங்கள், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இதை வந்து ஒரு சூப்பரான ஹோம் டெக்கர் ஐட்டமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி